வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவண்ணம். இன்னைக்கு நான் செய்ய போறது கட் கூஸ்பெரி சால்டட் பிக்கிள், உப்பு நெல்லிக்காய். உப்பு நெல்லிக்காயை நம்ம சாதாரணமா தண்ணியில கொதிக்கிற தண்ணியில போட்டு அந்த மாதிரி தான் பண்ணி அந்த ப்ராசஸ் தான் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணினேன். டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி உங்களுக்காக இப்போ பண்ணி காட்டுறேன். நெல்லிக்காய குக்கர்ல வச்சு 4 விசிலுக்கு வேக வைக்க போறேன். ஆவி கொடுத்து வெயிட்ட வைக்கிறேன். ப்ரெஷர் போய் திறந்து எடுத்து வச்சு ஆற விடணும். கொட்டையை ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாச்சு. அடுப்புல வாணலியை வச்சு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சு நெல்லிக்காயை இதில் போடுறேன். நாம தண்ணி விடாத வேக வச்சுருந்தா கூட கொஞ்சமாக அந்த ஜூஸ் விட்டுக்கும். வேகும் போது கொஞ்சம் ஜூஸ் விட்டுக்கும். அந்த ஜூஸ் எல்லாம் வத்துறது வரைக்கும் அடுப்பை வச்சுருக்கோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிங்கிட்டே இருக்கும். இது உடையாமல் மெதுவாக கலரணும். ஏன்னா தொக்கு மாதிரி ஆகிடும் உடஞ்சி போனால். அதனால் லேசாக அந்த மாதிரி மேலாக கலரணும். இந்த கலரும் சேஞ்ச் ஆகும், நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பண்ணுறதுனால நம்ம பூத்து போகாது. நம்ம தண்ணியில் போட்டு பண்ணுறது ஈஸியாக பூத்து போயிடும். மேலாக அப்பப்போ தண்ணி வர மாற்றணும். இதுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. எண்ணெய் நல்லெண்ணெய் ப்ரிசர்வேட்டிவ். அதனால் சின்ன குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தா வரைக்கும் சாப்பிடலாம். கல் இல்லாதவா தாத்தா பாட்டி கூட ஈஸியாக கடுகு முழுங்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் ஒரு அமுக்கு அமுக்கினாலே நசுங்கி போயிடும். அது அப்படியே முழுங்க வேண்டியதுதான் கல் இல்லாதவாகலாம். கலரும் சேஞ்ச் ஆகிடுது, கொதியும் அடங்கிடுது பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போடுறேன். கலந்து விட்டுக்கணும். வித்தியாசமான உப்பு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டேன்.
ஊறுகாயும் ப்ரிசர்வ் பண்ற மாதிரி இதையும் பாட்டில்ல போட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப இதே உப்பு நெல்லிக்காயை எப்படி காரமா மாத்துறதுங்கிறதையும் சொல்றேன். வாணலி அடுப்புல வச்சு இந்த பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், நல்லெண்ணெய். பபிளா வருது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லேசா அந்த ஆவி போகணும். ஆவி போயிடுது. நம்ம எவ்வளவு நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகா பொடியை போடணும். காரம் ஜாஸ்தி தேவையானா ஜாஸ்தியா போட்டுக்கோங்க, கம்மியா தேவையானா கம்மியா போட்டுக்கோங்க. இப்போ இந்த உப்பு நெல்லிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயிலேருந்து இந்த கார நெல்லிக்காயும் இப்போ ரெடி ஆயிடும்.